வாழ் விற்பன தமிழ் புலவோர் அந்த மேலவர்ணாவில் மலர்பதத்தால் கலைவாணியை சரம் புகுந்தேன் அருள் வாக்களிப்பால் என திறம் மிகுந்தேன் மானிய தமிழ் பாட்டால் நான் வகுத்திட கலைமகள் வாழ்த்துகவே. என்னை வாழ்த்திட்ட கலைமகளையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மகளையும் வணங்குகிறேன். தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய என் பள்ளி தாளருக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வியை கற்றுத்தரும் எங்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனை ஆசிரியர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழு லோகத்தை கட்டி காக்கும் ஈசனும் அழகு தெய்வ முருகப்பெருமானும் தோற்றுவித்த தமிழே, அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தன் பாராட்டி பார்த்த தமிழே, 2000 ஆண்டுகள் கடந்தாலும் இன்றும் இளமை மாறாத கன்னி தமிழே, என் அன்னை தமிழே, உன் பொற்பாதங்களை போற்றுகிறேன். இந்த இலக்கிய மன்ற திருவிழாவில் ஒரு பட்டிமன்றத்தை இந்த தமிழ் வலைக்காட்சி சேனல் மூலம் எங்கள் பள்ளியின் சார்பில் மண் பயனுற வேண்டும், மக்கள் பயனுற வேண்டும், மாணவர் பயனுற வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் தமிழின் அடையாளம் தொலைந்து போய் விட்டதா இல்லையா என்பதுதான் தொலைந்து விட்டது என்ற அணியின் சார்பாக பத்மேஷ், வந்தனா, ஜிபி சந்தோஷ், தொலையவில்லை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்ற அணியின் சார்பாக இளமாறன், ஐஸ்வர்யா, கௌதம், இதற்கு நடுவராக அடியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய அனைவரின் நல்லாசையை நாடுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் தமிழர்களின் அடையாளம் தொலைந்து விட்டது என்ற அணியின் சார்பாக தலைமை பொறுப்பேற்று பேச வருகிறார் இளமாறன். கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் முன் தோன்றி மூத்த மொழியான தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் வாதத்தை முன்வைக்கிறேன். பொதுவா தமிழர்களின் ட்ரெஸ் கோடு இன்னைக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? 100 அல்லது 2 பேர். பாரம்பரிய உடைகளான வேட்டியும் புடவையும் குறைஞ்சு போச்சு. ஆணுக்கு வேட்டி கட்ட தெரியல, பெண்ணுக்கு புடவைனாலே என்னன்னே தெரியல. அந்த காலத்து கவிஞர் இந்த தமிழ் பெண்கள் இப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு பாட்டு பாடி இருக்காரு. சீவி முடிச்சு சிங்காரிச்சு சிவந்த நெத்தியில பொட்டு வச்சு. அது மட்டுமா? மஞ்சள் முகமே வருக, மங்கள விளக்கே வருக, கொஞ்சம் தமிழே வருக என்ன பாடியிருக்காரு. பாத்தீங்களா? தமிழோட கூட ஒப்பிட்டு தமிழ் பெண்களின் அடையாளத்தை குறிப்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கு மஞ்சள் முகத்தையும் காணும், பின்னி கூந்தலையும் காணும், எல்லாம் தலையை வச்சு போட்டுக்கிட்டு லூசான்னு சொல்லி லூசா அழிவுதுங்க. இந்த இடத்துல ஒரு தடவை எங்க கிராமத்துல நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்க ஊர் கோவில பூசாரி பேய் ஓட்டிட்டு இருப்பாரு. அங்க வர பெண்கள் எல்லாம் இப்படிதான் தலைவிரி கோலமா இருப்பாங்க. அன்னைக்கு பேய் பிடிச்ச பெண்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு நினைச்சா இன்னைக்கு எல்லா பெண்களும் பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்காங்க. மாதிரி என்ன, அவங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியாதா? என்னப்பா சொல்ற? கேட்கவே பயமா இருக்கு. இது தமிழ் பெண்களின் அடையாளத்தை அழிக்கிற மாடர்ன் பேய். அதை விட ஆண்கள் இன்னும் மோசம். வேட்டி போச்சு, பேண்ட் போச்சு, அரட்டவசர் போட்டுக்கிட்டு அலையுறாங்க. ஷார்ட்ஸ் ஆமா, ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னா குடும்பி, கிராப், மொட்டை இதெல்லாம் போய் தலையை சுத்தி மொட்டை நடுவுல முடி நட்டுக்கிட்டு வளருது. அதை பார்க்கும்போது தமிழ் பசங்களா இல்ல இந்தியனான கூட தெரியல. ஆப்பிரிக்காவில இருந்து ஓடி வந்தவங்கள மாதிரி எல்லாம் இருக்காங்க. அடையாளங்கள் ஆடையில் தொலைந்து போய்விட்டன. அடுத்ததா தமிழர்கள் கொண்டாடுற பண்டிகைக்கு தனித்துவம் உண்டு. உலகத்திலேயே உள்ள அனைத்து மக்களும் ஒவ்வொரு திருவிழா கொண்டாடுறாங்க. இது மதம் சம்பந்தமாகவும் இருக்கலாம், ஊர் திருவிழாவும் இருக்கலாம். ஆனா உலகத்திலேயே தமிழர்களுக்காக தமிழர்களால் கொண்டாடப்படுகிற தமிழர் திருநாள் மட்டும்தான். எந்த மாநிலத்திலேயாவது அந்த மாநில திருநாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழர் திருநாள் இருக்கு. இது எவ்வளவு பெரிய சிறப்பு! இதை நம்ம ஊர்ல எப்படி கொண்டாடுவாங்க? நாம் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய உறுதுணையாக இருக்கும் கதிரவனுக்கும் பூமி மாதாவுக்கும் நன்றி சொல்ல ஒரு நாள். விவசாயம் செய்ய உதவும் மாடுகளுக்கு மறுநாள். உழவர்கள் எப்போதும் ஒற்றுமையாகவும் பண்போடும் இருப்பார்கள் என்பதை காட்டும் விதமாக விவசாயத்தை உயிர் மூச்சாக கொண்டுள்ள உழவர்களுக்கு மறுநாள். இது எல்லாவற்றிற்கும் முன்பாக வேண்டாத பொருளை தீயிலிட்டு பொசுக்குவது போல நம் மனதில் இருக்கும் கோபம், பகைமை போன்ற குணங்களை தீயிலிட்டு பொசுக்கிவிட்டு இந்த பொங்கல் திருநாளை எல்லோரும் ஒன்று சென்று கொண்டாட நம் மனதாலும் தயாராக வேண்டும் என்பதற்காக முதல் நாள் போகி திருநாள். இப்படியாக நான்
அன்றைக்கு தமிழில் முத்து முத்தாக கவிதை எழுதும் மாணவர்கள் இன்றைக்கு தமிழுக்கே தமிழ் ஸ்பெல்லிங் தெரியாம இருக்காங்க. எல்லாரும் இப்போ செல்போன்ல ஒரு ஆப் வச்சிருக்காங்க. இன்னைக்கு காருக்கும் ஆப், சோறுக்கும் ஆப், உலகமே ஆப் உலகமா மாறிட்டு இருக்கு. இது எப்படி வைக்க போற ஆப்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தான் தெரியும். தமிழர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? உணவு எனப்படுவது நிலத்தோட நீர்னு சொன்னாங்க. நிலத்தோட நீர்னு சொன்ன ஒரே கூட்டம் நம் தமிழ் கூட்டம் மட்டும்தான். எவ்வளவு தூரம் சூழ்நிலையை புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த புரிதல் மொத்தம் கலைத்து விட்டோம். உடல் நலக்குறைவுக்காக ஒரு மன்னன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான். அந்த நோய்க்கு ஒரு குறிப்பிட்ட மரத்தின் வேரை எடுத்து அதில் கஷாயம் தயாரித்து கொடுத்தால்தான் குணமாகும் என்று கூறினார்கள் மருத்துவர்கள். வேரை வெட்டணும்னா அந்த மரத்தை வேரோட வெட்டணும். நிறைந்து வளர்ந்த அந்த மரத்தை பார்த்த மன்னன், இந்த மரத்தை வெட்டியா எனக்கு மருந்து தரணும், இப்படிப்பட்ட மருந்து எனக்கு தேவையில்லை, இந்த மரம் வளரட்டும், நான் மாய்ந்து போகிறேன் என்று சொன்ன நம் தமிழன். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நம் சாலைகள் விரிவடையணும், தொழிற்சாலைகள் வளர்ச்சி அடையணும் என்ற எண்ணத்தோட ஆயிரம் மரங்களை வெட்டினாலும் நான் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் என்ற எண்ணத்தோட நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உடை, உணவு, கல்வி, சூழல், பண்பு அத்தனையும் அழிந்து விட்டதுதான் உண்மை என்று வருத்தத்துடன் கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு வேலை பாடுறாரு பாருங்க. கல்வி போச்சு, பண்டிகை போச்சு, பண்பு போச்சு, சுற்றுச்சூழலும் போச்சுங்க. வேலையோட பேசிட்டு போறாரு அந்த தம்பி. அவருக்கு எப்படி இந்த அணில இருந்து பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வந்துடா, நீங்க உங்க பக்க கருத்துக்களை அள்ளி தெளிங்க. தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள்னு அந்த தம்பி மிகவும் வருத்தத்துடன் பேசிட்டு போயிருக்காரு. கதறிட்டு போயிருக்கிறாருமா? அவர் பேசினதுல முதல்ல சொன்ன விஷயம் வேட்டி கட்டுறது இல்ல, புடவை கட்டுறதெல்லாம் விட்டாங்கன்னு சொன்னாரு. அவர் வேலைக்கு ஏற்றபடி எந்த உடையினாலும் கட்டட்டும். ஆனா ஒரு முக்கியமான தமிழர்களின் பாரம்பரிய விழாவுக்கு, திருமணம் போன்றவைக்கு அத்தனை பேரும் வேட்டியும் புடவையும் தானே கட்டுறோம். அவ்வளவு ஏங்க இந்த மேடையில் பேசுறவங்க, இந்த பட்டிமன்றத்தில் கூட ஆண்கள் வேட்டியும் பெண்கள் புடவையும் தானே கட்டுறோம், மேல்நாட்டு ஆடையா கட்டுறோம். எதுவும் அழியவில்லை, எதுவும் அழியல. இன்னும் சொல்ல போனா பெரியவங்க வேட்டி கட்டுறது போக இன்னைக்கு 3 வயசு பையனுக்கு வேட்டி இருக்கு, 3 வயசு பெண் குழந்தைக்கு கூட புடவை இருக்கு, சின்ன புடவை. அதைதான் பண்டிகை காலத்தில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சிறு குழந்தையில இருந்து போற்றி பாதுகாக்கிற காலத்துல வேட்டியை காணும், சேலையை காணும் சொன்னா என்னங்க அர்த்தம்? கல்வி போயிடுச்சுன்னு கவலைப்படுறாரு. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? நடுவர் அவர்களே, ஏதோ ஒருத்தன் சரியா இல்லைங்கிறதுக்காக எல்லாரையும் எப்படி சொல்ல முடியும்? தமிழை மட்டுமே பிரதானமாக கொண்ட தமிழ் பல்கலைக்கழகம் நம்ம தமிழ்நாட்டு தஞ்சையில தான் இருக்கு. அதில் ஆண்டுதோறும் பல மாணவர்கள் பயில்கிறார்கள். அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம் பெருமையே. தமிழுக்கு எப்போதெல்லாம் இடையூறு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழனே மேலிருந்து காப்பாற்றுவான் என்பதுதான் தமிழனோடு வரலாறு. முச்சங்கங்கள் இருந்த தமிழ்நாட்டில் அவை அழிந்த பிறகு 4ஆம் தமிழ் சங்கம் உருவாக வேண்டும் என்பதற்காக வள்ளல் பொன்பாண்டித்துரை தேவரும் ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதியும் இணைந்து 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார்கள். எனக்கு முன்னால் பேசியவர் ரொம்ப அழகா சொன்னார். தமிழ் மருத்துவரும் பல்லாயிரக்கணக்கான தமிழர்களும் வாழும் வரை இது ஆப்பு காலம் அல்ல, நமக்கான காப்பு காலம். தமிழனின் தனிபெரும் அடையாளம் மொழி என்பது. நம்முடைய இந்த உலகத்துல உள்ள எல்லாம் எடுத்து பாருங்களேன். அமெரிக்காவில் உள்ள அந்த பெரிய பில்டிங் எம்பயர் ஸ்டேட் என்ற பெரிய கட்டிடம், அந்த கட்டிடத்தை விட 3 மடங்கு பெரிய பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் பேசிய எகிப்திய மொழி இப்போ இல்லை. உலகத்தையே என் காலடியில் கொண்டு வருவேன் என்று சொன்ன மாவீரன் அலெக்சாண்டர் பேசிய கிரேக்க மொழி இப்போது இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன புத்தர் பேசிய பாலி மொழி இப்போ இல்லை. ஆனால் அந்த மொழிகளோடு எல்லாம் பிறந்து வளர்ந்து நம் தோழமை மொழிகள் எல்லாம் அழிந்த பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒற்றை மொழி உயிர்த்தனி செம்மொழியான தாய்மொழி மட்டும்தான். இதை விட வேறு அடையாளம் என்ன வேண்டி இருக்கு? இந்த பட்டிமன்றம் என்ற அருமையான அமைப்பு இது இப்ப தோன்றியது இல்ல. மணிமேகலையில சொல்லி இருக்கும் பட்டிமன்றத்தை பற்றி மாணிக்க வாசகர் பக்தி இலக்கணமாக சொல்லியிருக்காரு. பட்டிமன்றம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. அதனால பல விஷயங்களுக்காக நம்ம விட்டுட்டோமா? நம்ம அடையாளத்தை இன்று வரைக்கும் பல நூற்றாண்டுகள் கழித்தும் பண்டிகைன்னு சொன்னா பட்டிமன்றம் இல்லாம இருக்காது. நடுவர் அவர்களே, தொலைக்காட்சியில் எந்த நிகழ்ச்சி வருதோ இல்லையோ
ஒவ்வொரு சேனலில் பட்டிமன்றம் நிச்சயம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்றால் தமிழர்களின் கலை என்றைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் நம் தமிழர்கள் பரவியிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவில் ஆர்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கான இருக்கை தொடங்க போகிறோம் என்று சொன்ன உடனே அத்தனை உலக தமிழர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வாரி கொடுத்தார்களே. அங்கு இருக்கும் தமிழர்களுக்கான தனி அடையாளம். ஜல்லிக்கட்டு கூட போராடிதானே பெற்றோம்னு வருத்தப்பட்டால் போராடியவர்கள் வயதானவர்கள் அல்ல, எங்கள் இளைஞர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். எங்கள் இளைஞர்கள் தங்கள் டிஷர்ட்டில் உள்ள வாசகங்கள் என்ன தெரியுமா? கொம்பு வச்ச சிங்கங்கள்டா, தமிழன்டா என்ற வார்த்தை தான். இப்படி நம் அடையாளத்தை மீட்டு எடுத்தோம்னு சொன்னா என்றைக்கும் நம் அடையாளம் தொலைந்து போகாது, நிலைத்து நிற்கும். நடுவர் அவர்களே, விருது என்பது தமிழர்களின் தனி பெரும் அடையாளம். இருப்பவர்கள் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, இல்லாதவர்கள் கூட கொடை கொடுத்தார்கள் என்பதுதான் பெரிய விஷயம். முன்பு நான் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட போது திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கல்லூரியில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு லாரி நிறைய நிவாரண பொருட்கள் போனது. அதை பெற்றுக்கொண்ட விவசாய பெருமக்கள் அந்த லாரியை திரும்ப அனுப்பும் போது வெறும் லாரியாக அனுப்பக்கூடாது என்று அது நிறைய இளநீரை பறித்து போட்டு அனுப்பினார்கள். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று தமிழனின் உணர்வை காட்டியவர்கள். எவ்வளவு கலாச்சார படையெடுப்புகளும் சீரழிவுகளும் வந்தாலும் எதிர்க்க துணிந்தால் தமிழ் மேலும், எதற்கும் துணிந்தால் தமிழே ஆளும். நம் உலகத்தில் கடைத்தமிழன் இருக்கும் வரை நம் தமிழர்கள் அடையாளம் ஒருபோதும் தொலையாது, மாறாக துவங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நல்ல பேச்சு, மிக அருமை, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து வாதம் செய்வது என்பது இப்போது ஐசியருக்கு மிக கடினமான ஒன்றுதான். வாங்க, வந்து உங்க திறமையை காட்டுங்க. எதிரணியிலிருந்து சகோதரி சொன்னாங்க, கல்யாண வீட்டில எல்லாம் நீங்க போய் பாருங்கன்னு. எல்லோரும் புடவை கட்டியிருக்காங்க, வேட்டி கட்டியிருக்காங்க. எப்ப வரைக்கும்? தாலி கட்டுற வரைக்கும். தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த மனமேலே காலி ஆகிடும். வேலை முடிஞ்சிருச்சு. மாப்பிள்ளை ஒரு குர்த்தி போட்டு வருவாரு, அந்த அம்மா லகங்கா போட்டு வரும், கையில மெகந்தி போட்டு பாங்கரா டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் தமிழருடைய அடையாளமா? 5 வயது பொண்ணு புடவை கட்டிருக்கு, 50 வயது பொம்பளை நைட்டி போட்டு தெருவில் அலையுது. நம்ம மொழியை பார்த்தீங்களா? அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கை வாங்கி விட்டோம், பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. அமெரிக்காவில் தமிழுக்கு இருக்க கிடைச்சிருச்சு. இங்க தமிழ்நாட்டுல கடல் பலகைகள்ல தமிழ் பலகை இருக்கா? மற்ற மாநிலங்களில் அவரவர் தாய்மொழி படிச்சு வந்தா முன்னேற முடியும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் மொழியே படிக்காம ஒருத்த முன்னேற முடியும். அது எவ்வளவு பெரிய அவமானம். பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது, டெல்லி வழியாக ஹிந்தி வளர்கிறது, இசை வழியாக தெலுங்கு வளர்கிறது, இறைவன் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது. எதன் வழியாக தமிழை வளர்க்க போகிறீர்கள் தமிழர்களே? ஒவ்வொரு நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் ஒரு எல்லை உள்ள தமிழனோட எல்லை என்ன தெரியுமா? தெற்கே குமரி, வடக்கே வேங்கடம். வேங்கடம்னா என்ன தெரியுமா? திருப்பதி. திருப்பதி யாருடைய எல்லை? தமிழனோட எல்லை. ஆனா லட்டத்துக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு நாமத்தை கொண்டு உட்காந்துக்கிறோம். எவ்வளவு பெரிய வாணிகத்துக்கு சொந்தக்காரன் நாம தெரியுமா? சர்வதேச வாணிகம் நடத்திய பூம்புகார் பட்டினம் அந்த பரம்பரையில் வந்த தமிழர்கள் ஒரு பெட்டிக்கடை வைக்கிறதுக்கு நாடு இருக்கா? எல்லாம் கார்பரேட் கம்பெனி வந்துருச்சு. 3000 கிலோமீட்டர் அலை அடிக்கிற கடலுக்குள் 4 வகையான கப்பல் படையை நடத்தி மலேசியா, தாய்லாந்து, பர்மா, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா வரைக்கும் போர் செய்து வெற்றி பெற்று புலிக்கோடி நாட்டில் ராஜேந்திர சோழனின் பரம்பரையில் வந்தவர்கள் நாம். இன்றைக்கு அதே கடலுக்குள் போய் நிம்மதியா மீன் பிடிக்க முடியுமா? என்ன அடையாளம்? மலையிலே கிழிச்சு விடுறான். உணவே மருந்து, மருதே உணவென்று வாழ்ந்த தமிழனின் உணவு முறை இன்னைக்கு இருக்கிறதா? காலையில் நம்ம இட்லிய ஸ்பூன்ல வெட்டி சாப்பிடுறாங்க. நான் சப்பாத்தி கொடுத்தேன், என்ன பண்ணாங்க? கையில தானே சாப்பிட்டாங்க. தமிழனுக்கு எதுக்கு வெட்டி பந்தா? இரும்பு பொன்னாக்கிய நம்முடைய மூலிகைகள், உடம்பை உடம்பாக்கிய நம் தமிழ் மருத்துவம் இன்னைக்கு என்னாச்சு? 24 மணி நேரமும் இங்கிலீஷ் மெடிக்கல்ல தான் தமிழன் தமிழ் கிடக்குறான். ஒரு சீட்டை காமிச்சு இதுல 5, இதுல 4, இதுல 2 மீதி நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்றான். இதுதான் நம் தமிழ் மருத்துவமா? இரவனே வாங்கிய தமிழர்களின் இசை நாகஸ்வரம் கேட்டு பள்ளி எழுந்த எங்கள் கடவுள் இன்றைக்கு அந்த எலக்ட்ரிக்கல் டமாரம் சத்தம் கேட்டு பதறி அடிச்சு எழுந்திரிச்சு உட்கார்றாரு. என்னடா பாவிங்களா பண்ணி வச்சிருக்கீங்க? தலைக்கு மேல டமால் டமால்னு. அதெல்லாம் கூட விடுங்க, கட்டிடக்கலை எடுத்துக்கோங்க. எப்பேற்பட்ட கலை நமது கட்டிடக்கலை. அன்றைக்கு கட்டிட கோயில்கள் எல்லாம் 1000 ஆண்டுகளாக தலை நிமிர்ந்து நிற்கின்றன. இன்றைக்கு
இன்றைக்கு கற்ற பாடங்களுக்கு 100 ஆண்டுக்கு கேரண்டி இருக்கா? ராஜராஜ சோழனின் பெருவுடையார் கோவிலை கட்டிய பொறியாளர் பெயர் குஞ்சர மன்னர். மன்னர் பார்த்தார், கட்டிய கலையை வியந்து குஞ்சர மன்னரை பாராட்டும் விதமாக எனக்கு மக்கள் வைத்த பெயர் இராஜராஜர். எனது இந்த பெயரை உனது கலைக்கு தானமாக தருகிறேன். இந்த கோவில் உள்ளவரை என் பெயரை உன் பெயரும் சேர்ந்து இராஜராஜ குஞ்சர மன்னர் என்று அழைக்கப்படும். அங்குள்ள கல்வெட்டுகளில் எழுத சொன்னா, ஆனா எனக்கு அதே கோவிலில் சுவர்களில் கற்க தன்னோட பெயரு, மொபைல் நம்பர், தான் காதலிக்கிற பெண்ணோட பெயர் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நம்ம இங்க வந்துட்டு போனதுக்கு அடையாளம் வேண்டாமா? 1000 ஆண்டு கலை இப்படி தாழ்படுத்திடுறோமே, இதுதான் நம் அடையாளமா? இவ்வளவு கேவலமா அடையாளத்தை பதிவு செய்வது தமிழ்நாடு மட்டும்தான் முடியும். சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி வருது. தமிழர்கள் தங்கள் வீட்டில் சோறு பொங்கி அந்த கஞ்சியை தெருவில் ஊத்தி விடுறாங்க. அது தெருவுல ஆறா ஓடுது. அந்த வழியா வர யானை வழிக்கு விழுது. எவ்வளவு சோறு பொங்கி இருப்பாங்க பாருங்க. வடிச்ச கஞ்சியில ஆறா ஓடுகின்ற இணைக்கு தமிழர்களின் பெருமை போய் விவசாயிகளின் கண்ணீர் ஆறா ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன பதிலை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கு தண்ணீர் ஓட வேண்டிய ஆறுகளின் நிலை என்ன? தமிழர்களின் நீர்நிலைகள் எத்தனை? அதற்கு எத்தனை வகையான பெயர்கள் தெரியுமா? கடல், ஆறு, ஓடை, உருணி, ஏரி, குளம், கால்வாய், கிணறு, ஊற்று, பொய்கை, மடை, தெப்பக்குளம், தாங்கல், ஆழிக்கிணறு, அருவி, அகழி, இவ்வளவு நீர்நிலைகள் நமக்கு இருந்துச்சு. அம்முட்டியும் தொலைச்சிட்டு 10 ரூபாய்க்கு மினரல் வாட்டர் வாங்கிட்டு கெத்தா திரிகிறோமே. இதை விட ஒரு கேவலமான நிலைமை தமிழனுக்கு வரணுமா? கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அடையாளம்னா என்ன? எல்கேஜி படிக்கிற பிள்ளையில இருந்து ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க வரைக்கும் கழுத்துல ஒரு ஐடி கார்டு போட்டுட்டு அலைகிறோமே, அது அடையாளமா? இல்ல அடையாள அட்டையில அடையாளமே தெரியாத ஆதார் அட்டை வரைக்கும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோமே, அது அடையாளமா? ஆதார் அட்டையில அவ்வளவு பேர் அடையாளமே தெரியலையோ? என் அடையாளம் தான் தெரியலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆதார் கார்டுல எல்லாரும் அடையாளம் தெரியதான் இருக்கும். ஒரு காலத்துல நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தது. அது என்ன தெரியுமா? முள்ளிக்கு தேர் கொடுத்த பாரின் கருணை நம்ம அடையாளம். பிள்ளையை தேர்காலிட்டு கொஞ்சம் மனுநீதி சோழனை நேர்மை நமது அடையாளம். மன்னரிடம் தனி ஒருத்தியாக தூது சென்று அவ்வையின் வீரம் நமது அடையாளம். காலம் தாழ்த்தி அலட்சியமாக கொடுத்த தண்ணீரை குடிக்காமல் உயிர் கனைவால் இருப்போரை மான உணர்த்தி நமது அடையாளம். கிளியோபச்சாவுக்கு பாண்டிய நாட்டின் முத்துக்களை பரிசாக அளித்த வணிக திறமை நமது அடையாளம். தானியத்தை கொத்த வந்த கோழிக்கு காலில் போட்டிருந்த கம்பலை தூக்கி எறிந்த செல்வ செழிப்பு நமது அடையாளம். முதல் நாள் போரின் தகப்பனையும், மறுநாள் போரின் கணவனையும், 3ஆவது நாள் போரின் மகனை கிளப்பி அனுப்பிவிட்டு தமிழின் வீரம் நமது அடையாளம். இவையெல்லாம் நமது அடையாளமாக ஒரு காலத்தில் இருந்தது. இன்னைக்கு இருக்கா? முரத்தால் புலியை அடித்து விரட்டிய தமிழச்சி இன்னைக்கு பஸ்ல தனியா போக முடியல. யாதும் முறை யாவரும் கேளுங்க என்று சொன்ன தமிழனுக்கு அடையாளமாக சொல்ல ஒரு ஊர் கூட இல்ல. தூத்துக்குடி தமிழன் மூச்சு திணறி கொண்டிருக்கிறான். தஞ்சாவூர் தமிழ் தரிசா போயிட்டு இருக்கான். மதுரை தமிழன் வைகை ஆற்றில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். எங்கே போயிட்டு நமது அடையாளம்? ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். சுவற்றில் பிடுங்கி எறியப்பட்ட ஒரு ஆணி கூட அந்த சுவற்றில் தனது அடையாளத்தை விட்டு செல்கிறது. தென்னை மரத்தில் இருந்து விடுதப்பட்ட மட்டை கூட நான் இங்கே இருந்தேன் என்ற அடையாளத்தை விட்டு செல்கிறது. ஆனால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று அடையாளமின்றி அணையாக அலைகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். என்னையா இத்தனை அடையாளங்களை தொலைச்சிருக்கிறோம்? எவ்வளவு உருக்கமா சொன்னாங்க பாரு. மனசாட்சி இல்லாத மக்களா இருக்கோமே. வாங்க பத்மேஷ், இதுக்கு பதில் சொல்லுங்க. சார்பிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்தையின் தங்க தாய்மொழியை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை தொலைத்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். தொலைக்கவில்லை என்று இப்போ நாம சொல்லணும். தொலைக்கல என்று சொல்வதற்கு கஷ்டமே பட வேண்டாம். இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும். தமிழனோட அடையாளமே தலை சிறந்த அடையாளம் என்னன்னு தெரியுமா? தன்னை பற்றி மற்றவன் எவ்வளவு திட்டினாலும் அவனையே கை தட்டி ஆஹா ஓஹோ சொல்கிறது தான் தமிழன் அடையாளம். இந்த அம்மா அத்தனை திட்டிட்டு போச்சு, நீங்க என்னடா கை தட்டி சந்தோஷப்படுறீங்க. இதுதான் தமிழனோட அடையாளம். திட்டினாலும் நல்லா இருமா, தொலைச்சு போமா, வைகாரியம் வாழ்த்துவார், அவ்வளவுதான். எதனால தமிழ் அழைத்திட்டு
புதுக்கோட்டை, கர்ணவீரர், காமராசர், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. நான் இப்போ பேரை கூட சொல்லல. இன்றைக்கும் கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்ன அர்த்தம்? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அடையாளம் அழியுமானால் அப்பொழுது அந்த இனம் அழிந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இன்றைக்கு அத்தனை பேருக்கு வந்திருக்கீங்க. தமிழனின் அடையாளம் என்றைக்குமே அழியாது, மறந்து விடாதீர்கள். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருப்பதி நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு, திருப்பதி தான் போச்சு, இன்னும் தமிழ் மொழி திருப்பதியில இருந்து போகலன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பதியில இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி எல்லாம் நடக்கும் பாருங்க. அப்போ ஓதுகிற வேதம் எது தெரியுமா? 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற தமிழ் வேதம் தான் ஓதப்படுகிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். திருப்பதிக்கு போனா இதையும் பாருங்க, லட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க எப்ப பார்த்தாலும். அதையும் குறைச்சிட்டாங்கய்யா. ஆமா, அது மட்டுமல்ல, உழவர் பத்தி பேசுறாங்க. இத பாருங்க, இன்னைக்கு இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பள்ளின்னு உழவர் பாட்டு இருக்கு பாருங்க. அதுல சொல்லிட்டு போயிருக்காங்க, வானிலை அறிக்கை சொல்லியிருக்கான். இந்த நண்டு இருக்கு பாருங்க, நண்டு வந்து சேத்துல வலைய அடைக்குதான், சொரித்தாப்புல சத்தம் போடுதான். என்னடான்னு கேட்டா, மலையாள மின்னல் ஈழ மின்னல் மின்னுறன்றான். இதுல ஒரு அற்புதம் பாருங்க. ஈழ மின்னல் என்னன்னு தெரியுமா? ஈழம் நமக்கு தென்கிழக்கால இருக்கு. மலையாளம்னா என்னன்னு தெரியுமா? தென்மேற்குன்னு அர்த்தம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பள்ளிப்பாட்டுல வானிலை அறிக்கை சொன்னது நம்ம தமிழகம் தான். உங்களுக்கு வானிலை அறிக்கைனா பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு தான் தெரியும், வேற என்ன தெரியும்? அதே மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு மனசுல கருணை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் கேளுங்க. காரைக்குடியில அழகப்பா செட்டியார் இருந்தாருங்க. அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சுவையான நிகழ்ச்சி. புதுக்கோட்டை பக்கத்துல காரைக்குடிக்கு போற ஒரு ரயில்வே லைன் வரும். அந்த இடத்துல போய் அவர் வண்டி நிற்குது. அந்த இடத்துல ஒரு அம்மா வெள்ளரிக்காய் விற்குது. அந்த அம்மா வந்து, ஐயா வெள்ளரிக்காய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது. குடுமா அப்படின்னு சொல்லி 50 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட சில்லறை இல்லையா, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, இந்தாங்க இந்த கூரையை நீங்களே வச்சுக்கோங்க. இவர் சொல்றாரு, எனக்கு இது போதுமா. அந்த அம்மா ஏழையானாலும் என்ன பண்ணுச்சுன்னா, அங்க சுத்தி இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு வெள்ளரிக்காய் கொடுத்துச்சு. அப்ப அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் கேட்கிறாரு, இதை வித்து இருந்தா காசு கிடைச்சிருக்குமே, சும்மா கொடுத்துட்டு அந்த அம்மா ஒரு வாக்கு சொல்லிச்சு பாருங்க, அது ஒண்ணும் இல்ல, இந்த வச்சுக்கோ. அந்த ஐயா தாராளமா 50 ரூபாய் கொடுத்தாரு பாரு. அவர் கையில வாங்கின உடனே எனக்கு கொடுக்கணும் போல எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கொடுத்தேன். எந்த அடையாளத்தை நம்ம தொலைச்சிட்டோம், அதுதான் திருவிக்கா சொன்னாரு பாருங்க. தானம் வாங்கிட பூசிடுவான், அப்புறம் தருவதே மேலென பேசிடுவான். என்னுடைய கொள்கையை கொடுக்கறதுதான், வாங்கிறது கிடையாது. அதுதான் தமிழன். அதனாலதான் திரும்பி போகும்போது இளநீரை போட்டு அனுப்பிவிட்டான். நாமக்கல் கவிஞர் சொல்றாரு, அடையாத துன்பமும் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணிடாத தமிழ்நாடு வாழ்க. எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நான் அநியாயம் மட்டும் செய்ய மாட்டேங்க என்று இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இதை விட சிறந்தது உங்களுக்கு என்ன வேணும்? இன்னொரு விஷயம் சொல்றேன். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழன் விதை வங்கின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் தெரியுமா? சுனாமி வருமே, வெள்ளம் வருமே, வெயில் காலமே, அப்பெல்லாம் பஞ்சம் வந்தா மக்கள் பசியால வாடுவாங்களே அப்படின்னு யோசிச்சா. கற்ற கோபுரத்தை அதுக்கு மேல நிறைய கலசத்தை வைங்கடா, அந்த கலசத்து நிறைய விதைகளை சேர்த்து வைங்கடா சொல்லி விதைகளை சேமித்து வைத்தான். இந்த விதைகள் 12 வருஷம் வரை கெட்டு போகாது. பேரிடர் காலங்களில் இதை எடுத்து பயன்படுத்தலாம். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்னு மீண்டும் விதைகளை மாற்றி நிரப்புவான். பசியால் யாரும் வாழக்கூடாது என்பதற்காக வீரத்தின் விதைகளை வைத்து விவசாயத்தை அழகு பார்த்தார் நம்ம தமிழன். நான் இப்படி சொல்லி முடிக்கலாம் என நினைக்கிறேன். நேற்றைய தலைமுறையின் தமிழனாக இருக்கிற என் பாட்டன் இன்றைய தலைமுறையாக இருக்கிற எனக்கு நாளைய அறிவோடு சிந்தித்து செயலாற்றி விட்டு சென்றிருக்கிறார். அந்த தமிழர்கள் அடையாளத்தை யாராலையும் அழிக்க முடியாது, அது வாழும் வாழ்ந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப ஒழுக்கமா தெளிவாவே பேசியிருக்கிறாரு. இன்னுமா சொல்லணும்? வாங்க கௌதம். திக்கெட்டு குறைவிடக்கும் என் தமிழ் மக்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பேச்சு திறனை வளர்த்து அதை தமிழ் தொலைக்காட்சி என்கின்ற தொலைக்காட்சி மூலம் அனைவருக்கும் எங்கள் அடையாளம் தெரிவிக்க முயற்சி எடுத்திருக்கும் எங்கள் பள்ளியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். தமிழர்களை பற்றி அவர் ஒன்று கூறினார், கேட்க
என்றால் இந்த மண்ணின் மிகப்பெரிய அடையாளம் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். எந்த ஊரில் வசிப்பவர்களும் என்னுடைய உறவினர்கள் என்று சொன்னான். அந்த ஞானம்தான் தமிழ் மண்ணுடைய அடையாளம். என்னுடைய வருத்தம் என்னவென்றால் தமிழர்கள் என்பதை மறந்து தமிழினம் என்று உணர்வை மறந்து ஜாதி கொடுமைகள் உச்சம் பெற்றுவிட்டு மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அடையாளங்களை தொலைத்து விட்டோம் என்பது தானே உண்மை. நகரவர்களே, இதை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்புகிறேன். அருமையாக பேசினீங்க கௌதம். வாங்க தேவி சந்தோஷ், வந்து உங்க கருத்துக்களை எடுத்து கூறுங்கள். கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பொழுந்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் விட்டார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே என வாழ்த்தி என் உரையை துவங்குகிறேன். அந்த அணியில ரொம்ப அருமையா பேசினாங்க. நான் மனம் திருந்தி பாராட்டுகிறேன். தற்போது பேசியவர் அந்த அணியில இருந்து 3 பேர் பேசினாங்கன்னு வருத்தத்துடன் சொன்னாங்க. நாங்க என்னமா செய்யறது? வேணும்னா ஒரு ஆளை விரட்டி விட்டுடுறோம். என்ன இது? நீங்க 3 பேர் பேசினா நாங்க 3 பேர் பேசக்கூடாதா? எது எது இருக்குன்னு சொல்லுங்க. அதை காணோன்னு இதை காணோன்னு பையன் ஏதோ சொல்லிட்டானாமா. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கம்மா. அவனை மிரட்டினா அவன் எது வேணாலும் சொல்லுவான். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி தைவான் தமிழ் சங்கத்துல காணொலி மூலமாக தமிழில் பேசினார்கள் நம் தமிழினர்கள். சுவற்றுடனா பேசினார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் இனிமே வளராது அப்படின்னு சொல்றீங்க. சரி, அவங்களையே விட்டுடலாம். இதோ நடுவுல ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் இத்தனை கோபம்? கஞ்சி வழுக்கி யானை விழுந்துடுச்சுன்னு ஏதோ நான் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லை. யானை வழுக்கிடுச்சுன்னு சொன்னா உங்க கவிதை கற்பனைகளுக்கு எல்லாம் அளவே இல்லையா? ஒரு அழகுக்கு சொன்ன விஷயத்தை உண்மைன்னு நம்பி பேசிட்டு இருக்கீங்களே. கவிஞன் அழகு கற்பனை, அந்த கற்பனையை பார்த்து அப்படி இருந்தது தமிழ்நாடு என்று சொல்றீங்க. இனிமே கஞ்சியை வடிச்சு தெருவுல விடுங்க. அவங்க என்னடானா அகலி இருக்கா ஊரணி இருக்கான்னு கேக்குறாங்க. நம் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலும் அகலி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஊரையும் பார்க்கறது இல்ல, பேரையும் பார்க்கறது இல்ல. அகல் இருக்கலாம், அதுல தண்ணீர் இருக்கா என்றதுதான் சந்தேகம். இருக்கும் மழை பெய்தால் இருக்கும். இல்லாட்டி வடிச்ச கஞ்சி எல்லாம் எடுத்து ஊத்துங்க. யானை வழுக்கி விழாதுல. எங்கே நம் அடையாளம்? தமிழன் அடையாளத்தை குலைத்து விட்டான் அப்படின்னு சொல்றீங்க. கனடாவுல ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமர் வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு அவர் வீட்டுக்கு வைக்கிறாரு. அந்த வீடியோவை பார்க்கலையா நீங்க? சிங்கப்பூர்ல தமிழுக்காகவே ஒரு மாதம் முழுவதும் தமிழ் மாதமாகவே கொண்டாடப்படுகிறது. என்ன பேசுறீங்க நீங்க? அகதியாக வெளியேற்றப்பட்டாலும் அகிலத்தையே ஆழ்கின்ற ஆட்கள் நம் தமிழனுக்கு இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்கா வரை எல்லா இடத்திலும் தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழ் கலைகளும் இருக்கிறது. நாதசுரத்தை சொல்லணும்னா சஞ்சாரம் அப்படி என்ற ஒரு நாவலுக்கு அகாடமி விருது கிடைத்திருக்கிறது. அதை எழுதியவர் எஸ். ராமகிருஷ்ணன். அது முழுக்க நாதசுர கலைஞர்கள் பற்றிய ஒரு நாவல். தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தமிழ் கலைகளை பற்றி பேசலாமா? அதுவும் அருள் குரு அக்காசாமியின் பள்ளியினுடைய மாணவர்களா இருந்துகிட்டு தமிழ் கலைகள் மாறி போச்சுன்னு சொல்லலாமா? கல்வியோடு கலைகளையும் வளர்க்கிற பள்ளிக்கூடம் இது. ஒரு சந்தேகம் என்னன்னா, ஐஸ்வர்யா பேசும்போது திருப்பதி நமக்கு சொந்தம், நாங்க எல்லாரும் சேர்ந்து திருப்பதியை தூக்கி கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கும் போது சென்னையா திருப்பதியா அப்படின்னு நிலை வந்தது. நாம சென்னையை வாங்கிட்டு திருப்பதியை கொடுத்துட்டோம். நம்மாலே எதையும் வாங்காம இருக்க மாட்டாங்க. இங்கு இன்னொரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல சிறுதானியங்கள் பெருகி இருக்கிறது. சமீபத்துல என்னுடைய மாமாவுடன் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு சென்றிருந்தேன். அங்கே கேப்பங்கூழை கொண்டு வந்து வைக்கிறாங்க. கேப்பங்களியும் கேப்பங்கூழும் மீண்டும் வந்திருக்கிறது. இரண்டாவது ஒருத்தர் பேசினாரு. அவர் பேசும்போது தாலியை கட்டிய பிறகு சேலையை மாற்றுகிறார்கள் என்று. சில பேரு கூரை புடவைன்னு அந்த நேரம் மட்டும்தான் கட்டுவாங்க. அதுக்காக அதே புடவையில 4 கூரை இருக்க முடியுமா? ரிசப்ஷனுக்கு வேறு புடவை மாற்றக்கூடாதா? என்னமா இப்ப
வழியாக தமிழை வளர்க்க போகிறோம்னு கேட்கிறாங்க. தமிழ் வழியாக தான் தமிழை வளர்க்க போகிறோம். ஆரி என்கிற அடையாளத்தை பற்றி கூறுகிறேன். சமீபத்துல வேல்பாரி என்ற தொடர் 100 வாரம் ஓடியது. கர்ப்பிணி பெண்கள் அனைவரும் தங்களுக்கு மகன் பிறந்தால் பாரி என்று பெயர் வைப்பேன் என்று சொன்னார்கள். மீண்டும் தமிழ் பெயர்கள் பிறந்துவிட்டன என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். 1000 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் உணர்வு மாறாமல் இருக்கிறது. இதுதானே தமிழரின் அடையாளம். எஸ்.பி. பாலசுப்ரமணியம் ஒரு நிகழ்ச்சியில் கூறியிருக்கிறார், இந்தியாவில் பல இடங்களில் நான் பாடியிருக்கிறேன், ஆனால் தமிழில் மட்டும்தான் பட்டிமன்றம் என்ற நிகழ்ச்சி நடக்கிறது. இது தமிழுக்கே உள்ள பெருமை. எல்லாரும் நேசிக்கின்ற பட்டிமன்றத்தை அடையாளமாக வைத்திருக்கிறோமா இல்லையா? நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது கை தூக்கி வணக்கம் என்று சொல்லுகிறோமே, இது தமிழர்களின் அடையாளமா இல்லையா? தமிழ் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்படி வளராமல் போகும்? இதோ இங்கே இருக்கிற 2019ஆம் ஆண்டு ஒரு சிறிய சிவாலயத்தில் ராஜராஜ சோழனின் சதய விழா கொண்டாடப்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? இது தஞ்சையில் மட்டும்தான் கொண்டாடப்படும். ஆனால் இங்கே சில தமிழர்கள் சேர்ந்து கொண்டாடினர். 1000 ஆண்டு கழித்து கூட ராஜராஜ சோழனுக்கு எங்கள் தமிழர்கள் விழா எடுத்திருக்கிறார்கள் என்றால் திருவாரூரில் நடக்காத தமிழிசையா? தமிழ்நாட்டில் இருந்துதான் எல்லாம் புறப்பட்டது. பெரியவர்களே, இது மிகவும் அருமையான பட்டிமன்றம். இந்த பக்கம் நம்பிக்கை தரும் சொற்களை சொல்லியிருக்காங்க. தமிழ் அழியாது என்ற நம்பிக்கையை நம் அனைத்து பேருக்கும் போட்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் உள்ளவர்கள் இல்லையா, நம்ம நிறைய இழந்திருக்கிறோம் என்று அச்சத்தை உருவாக்குகிற சொற்களை சொல்லி இருக்கிறாங்க. இதையும் அதையும் வாங்கி யோசிச்சு பார்த்தால் அநேகமாக என்னோட பட்டிமன்றம் ஒன்றில் தான் தமிழ் நிலைத்திருக்கிறது என்று. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி என்ற கல்வெளி. தேசிய விநாயகர் பிள்ளையின் பாடலுக்கு பொருத்தமாக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். ஒரு எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, ஆசிரியராக, தமிழ் கவிஞராக, புரட்சி கவிஞராக, எல்லாவற்றையும் மேலாக அவரை மகாகவி என போற்றப்படுவார். பாரதியாரின் பன்முக பரிணாமங்களை பற்றி நம் மாணவர்கள் வாயிலாக கேட்போம். இப்பொழுது பாரதியாரின் தோற்றம், இளமை காலம் பற்றி பேச வருபவர் கீர்த்தனா. 20ஆம் நூற்றாண்டின் மாபெரும் கவிஞராக நிகழ்ந்தவர் சுப்பிரமணிய பாரதியார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வாழ்ந்த சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் அருந்த வார்ப்புதல்வனாக 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் நாள் பிறந்தார். சுப்பிரமணியம் என்ற அழகிய பெயர் கொண்டவர். 5 வயதிலே அன்னையை இழந்தார். சிறு வயதிலே கவிதைகள் எழுதும் ஆற்றல் கொண்டு 11 வயதில் கவி பாடும் திறமையை வைத்தார். 1893இல் சிறு வயதில் கவிமழை பொழியை கண்ட எட்டயபுரம் மன்னர் இவரது சமஸ்தான புலவர்கள் அவரின் சுப்பிரமணியத்துக்கு கடவுள்கள் என பொருள் விளங்க பாரதி என்னும் பட்டத்தை நல்கிறார். 1894 முதல் 1897 வரை நெல்லை கல்லூரியில் உயர்கல்வி கற்றார். 1897 தனது 15வது வயதில் 7 வயதான தன் செல்லம்மாவை மனம் புரிந்து கொண்டார். 1898இல் தந்தை இறந்ததும் தன் அத்தையார் குப்பம்மாள் ஆதரவுடன் காசிக்கு சென்று அங்கு வடமொழி, ஹிந்தி ஆகியவற்றை கற்று தேர்ச்சி பெற்றார். அருமை அருமை. பாரதியார் பத்திரிகையில் ஆற்றிய பணிகள் பற்றி விளக்க இருப்பவர் அகன்றா. 1902ஆம் ஆண்டு மன்னரின் அழைப்பை ஏற்று எட்டயபுரம் வந்து அரசவை கவிஞரானார். சில காலத்தில் மதுரையிலிருந்து வெளிவந்த விவேகா பானு என்ற பத்திரிகையில் தனிமை இரக்கம் என்ற முதல் பாடல் வெளிவந்தது. 1904இல் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் 3 மாத காலம் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். அதை விட்டு வெளியேறி சுதேசமித்ரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக கடமையாற்றினார். தமிழ், ஆங்கிலம், வடமொழி, வங்காள மொழி, பிரெஞ்சு மொழி, புலமை பெற்ற பிற மொழி இலக்கியங்களை மொழிபெயர்த்தார். தாய்நாட்டின் மீது தாய்மொழியா தமிழ் மீது பற்று கொண்ட பாரதி யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இன்னவே தெங்கும் காணோம் என்று தமிழையும் செந்தமிழ் நாடகம் போது ஈட இந்த தேன் வந்து பாயுது காதி நீல என்று தாய்நாட்டையும் சிறப்பித்து பாடியுள்ளார். சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையின் ஆசிரியராகவும் பாரதியார் பணியாற்றினார்.
1907ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சென்னையில் இந்தியா என்று வார இதழ் பாரதியார் ஆசிரியராக கொண்டு ஆரம்பமாகியது. வ.உ.சி. சிதம்பரனார் புதிய கப்பலை வாங்கிய போது அது பற்றிய செய்தியை 1907ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி இந்தியா பத்திரிகையில் வெளியிட்டார். பாலகங்காதர திலகரின் தீவிரவாத நட்பு அவருக்கு கிடைத்தது. 1908ஆம் ஆண்டில் சுரேச கீண்டுகள் என்னும் பாடல் தொகுதியை வெளியிட்டார். அச்சுவதில் வெளியே வந்த அவரது முதல் நூல் இதுவாகும். அறிவிந்தார் தன் நட்பு அவருக்கு கிடைத்தது. பாரதியாரை ஆங்கில அரசு சிறைப்பிடித்ததாக அறியப்படுகிறது. அது பற்றி நீங்கள் கூறுவீர்களா? கட்டுரைகள், படங்கள் மற்றும் அரசியல் விடுதலை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தினார். போலீசார் அவரை கைது செய்ய இருப்பதை அறிந்து அவரை நண்பர்கள் புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் இருந்தபடியே இந்தியா பத்திரிகை நடத்தினார். மக்களின் ஆதரவு பெருகி வந்ததால் அரசு இந்தியா பத்திரிகையை தடை செய்தது. பத்திரிகை தடை செய்யப்பட்டதால் பாரதியாரின் இரண்டாம் கவிதை தொகுதி ஜன்பூமி வெளியானது. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார். 1914இல் புதுச்சேரியில் நெருக்கடிகள் ஏற்பட்ட நிலையில் தேசபக்தி பாடல்களை கொண்ட மாதா மணிவாசகம் என்ற நூல் தென்னாப்பிரிக்காவில் நேடாவில் வெளியானது. 1918இல் பாரதியார் பாண்டிச்சேரியை விட்டு புறப்பட்டு வரும் வழியில் கடலூர் அருகே கைது செய்யப்பட்டார். ஒரு மாதம் சிறையில் இருந்து விடுதலையானார். அங்கிருந்து தன் மனைவியின் ஊரான கடையன் சென்றார். 1918இல் பாரதியார் பாண்டிச்சேரியை விட்டு புறப்பட்டு வரும் வழியில் கடலூர் அருகே கைது செய்யப்பட்டார். ஒரு மாதம் சிறையில் இருந்து விடுதலையானார். அங்கிருந்து தன் மனைவியின் ஊரான கடையன் சென்றார். பாரதியார் பாரதிதாசன் இடையே இந்த அன்பு பற்றி தங்கள் கருத்து யாது? மகள் தங்கம்மாளின் திருமணத்துக்கு பணம் இல்லாமல் ஓதினார். எட்டயபுரம் ஜமீன்தாரிடமிருந்து 50 ரூபாய் மட்டும் பெற்றார். ஆண்டுபட்டி ஜமீன்தார் 1000 ரூபாய் அனுப்பி வைத்தார். மகளின் திருமணத்தை ஒரு நாள் முடித்து வைத்தார். 1920இல் மீண்டும் சுபேசமித்திரனின் துணை ஆசிரியர் பணியை ஏற்றார். 1921ஆம் ஆண்டு திருவள்ளிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு வழிபட சென்றார். அங்கு அர்ஜுனன் என்ற கோயில் யானைக்கு மதம் பிடித்திருந்தது. அவருக்கு தெரியவில்லை, யானை அவரை தாக்கியது. அதனால் நோய்பட்டார். அப்போது பாரதிதாசன் அவருடன் இதை கேட்டிருந்தார். தன் நலமாக இருப்பதாக பாரதியார் பதில் கடிதம் அனுப்பியிருந்தார். அதனை மறுத்து நம்ம பாரதிதாசன் புகைப்படம் எடுத்து அனுப்பியபடி கடிதம் எழுதினார். பாரதியாரும் 1921 ஜூலை மாதம் புகைப்படம் எடுத்து அனுப்பினார். பாரதியார் இளம் வயதிலே இறந்து விட்டதாக செய்தி. அவர் இறந்த பின்னும் அவர் கவிதைகள் மூலமாக வாழ்கிறார். அது பற்றி நீங்கள் கூறுவீர்களா? ஆம், உண்மைதான். சில நாட்கள் சென்ற பின் பாரதியார் மீண்டும் நோய்வாய்ப்பட்டார். அஞ்சாக விடுதலை வீரனாக பெரும் கவிஞராக வாழ்ந்த பாரதியார் 1921 செப்டம்பர் 11ஆம் தேதி அமரத்துவம் அடைந்தார். பாரதியாரின் பாடல்களை பாரதம் புறந்தள்ளிய காலக்கீழம் தந்த விபுலானந்தன் அடிகள் பாரதத்தில் பாதச்சோடுகள் பதித்த பின்னர் அவரின் பாடல்கள் பல்கலைக்கழகம் வரை கொண்டு வந்தார். அதனால்தான் பாரதியின் பாடல்களை எவராலும் அழிக்க முடியவில்லை. இன்று அவரின் பாடல்கள் பாரதம் உணர்ந்து கொண்டிருக்கின்றன. பாரதியாரின் முண்டாசும் முருகன் மீசையும்